மதுரை எபிசோடு 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில் வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டோம். அப்புறமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி பார்க்கறதுக்கு. அதுக்கு மேலே கூட ஆயிருக்கலாம், டைம் நான் கரெக்டாக நோட் பண்ணல. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கரெக்டாக ஒரு சின்ன ஹோட்டலில் முன்னாடி வில்லஸ்ன்னு இருந்தது. சரி மதுரை ஸ்டைலில் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு பிடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம எங்கே போகலான்னு பார்த்தேன். நாயக்கர் மகள் இங்கேருந்து கிட்டன்னு சொன்னாங்க. சரி அப்படியே வந்துட்டேங்க. ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் வந்து நாயக்கர் மகள் பக்கத்தில் தான். அப்படியே நடந்து வரும்போது அந்த ஹோட்டலில் பார்த்தேன். சாப்பிட்டேன், ஒரு பிடி சூப்பராக இருந்தது. மதுரை சாப்பாடு தான். அப்படியே நடந்து வந்து திருமலை நாயக்கர் மகளுக்கு வந்துட்டேங்க. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். உள்ளே போய் பார்த்தா வேறு லெவல்லேருந்து எத்தனை வாட்டி நான் மதுரைக்கு வந்திருக்கேன். பட் இவ்வளோ நாளாக இது பார்க்கல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த காலத்து எப்படிப்பா இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க, என்ன பண்ணாங்க, எப்படி இந்த கட்டிடக்கலை இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். உண்மையாக சூப்பராக இருந்தது. என்ன சின்ன விஷயம், எல்லாம் ஜோடியாக உட்காந்து அங்கங்கே இருக்காங்க. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சரியான இடம். ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணுறாங்க. அதுக்கு தனியாக சார்ஜஸ் இந்த கேமராவில் வந்தால் அதுவும் பார்த்துங்க கண்டிப்பாக. அப்படியே நம்ம நாயக்கர் அந்த சிலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம இங்கேருந்து என்னங்க ஒரு பஸ் ஏறலாம், ஆட்டோ ஏறலாம், நடந்தே வரலாம். பெரியார் என்ன மாதிரி கூட. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்த வேலை எதுக்காக, சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் வரல இந்த மதுரைக்கு. என் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி பொண்ணு பார்க்குற இதுவே பூ வைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி தான் வந்தேன். ஒரு 3-4 மணி வரைக்கும் சுற்றிட்டு இங்கேருந்து பெரியார்லேருந்து பஸ் ஏறிட்டேன். அந்த விழாக்கு போடலான்னா அவங்க ஒத்துக்க மாட்டான். அதனால இதோட விடைபெறுகிறேன். பாய் பாய். மதுரை எபிசோட் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.